இருக்கிறவராக இருக்கிற ஒரு மினியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு, உபத்திரவங்களும் வேதனைகளும் உண்டு. நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு விலை உயர்ந்த அழகான பட்டு துணி இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். தையல்காரர் அந்த துணியை எடுத்து பெரிய கத்திரிக்கோளால் துண்டு துண்டாக வெட்டுகிறார். அதை பார்க்கும்போது துணி வீணாக்கப்படுவது போலவும் கிழிக்கப்படுவது போலவும் தோன்றும். ஆனால் உண்மை என்னவென்றால் தையல்காரரின் மனதில் ஒரு அழகான ஆடையின் வடிவமைப்பு இருக்கிறது. அவர் அதை வெட்டி ஊசியால் குத்தி தைத்த பின்புதான் அது ஒரு அழகான உடையாக மாறுகிறது. அதுபோன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் சில வெட்டுகளும் இழப்புகளும் வேதனைகளும் நம்மை அழிப்பதற்காக அல்ல, தேவன் நம்மை இன்னும் அழகாக உருவாக்குவதற்காகவே. அவரிடத்தில் அன்பு கூறுகிற நமக்கு நிச்சயமாக நன்மைகளை செய்வார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, இப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட எங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.